channel. This is Venkatesh. So இன்னைக்கு நம்ம இந்த வீடியோஸில் பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னா ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயின் கர்வ் ஃபார் மைல்டு ஸ்டீல். ஓகேங்களா? ஸோ லாஸ்ட் வீடியோஸில் என்ன பார்த்துருந்தோம் அப்படின்னா ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல் அப்படிங்கிற சப்ஜெக்டில் ஸ்ட்ரெஸ்னா என்ன, ஸ்ட்ரெயின்னா என்ன, வாட் ஆர் த டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஸ்ட்ரெஸ் இருக்குன்னு பார்த்துருந்தோம், டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஸ்ட்ரெயின் இருக்குன்னு பார்த்துருந்தோம். ஸோ அதில் நிறைய ஃபார்முலாஸ் வந்து உங்களுக்கு கொடுத்துருந்தேன். அதை பேஸ் பண்ணி ப்ராப்ளம்ஸும் கூட ஒரு 2 வீடியோஸ் வந்து ஒர்க் அவுட் பண்ணியிருந்தோம். ஸோ இந்த வீடியோஸில் ஸ்ட்ரெஸ் அண்ட் ஸ்ட்ரெயினுக்கு இடையில இருக்கிற ரிலேஷன்ஷிப்பை இன் டர்ம்ஸ் ஆஃப் கோவாக நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ இந்த ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயின் கோவ் வந்து எதனுடைய இதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா மைல்டு ஸ்டீலுடைய ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயின் கோவ். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயினுக்கும் இடையில இருக்கிற அந்த ரிலேஷன்ஷிப்பை நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா பை யூஸிங் உங்களுக்கு டென்சைல் டெஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க. அந்த டெஸ்ட் வந்து நம்ம கண்டக்ட் பண்ணி தான் நம்ம சொல்ல முடியும் ஸ்ட்ரெஸ்ஸுக்கும் ஸ்ட்ரெயினுக்கும் இடையில இருக்கிற அந்த ரிலேஷன்ஷிப்பை. ஓகேங்களா? ஸோ யூஸ்வலாக நான் எந்த மெட்டீரியல் எடுத்துக்குவாங்க அப்படின்னா மைல்டு ஸ்டீல் நான் இங்கே எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இது வந்து ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயின் கர்வ் ஃபார் மைல்டு ஸ்டீல் அப்படிங்கிறது நான் மைல்டு ஸ்டீலுடைய மெட்டீரியல் எடுத்துக்கிட்டு அந்த டென்சைல் டெஸ்ட் வந்து பண்ண போகிறேன். ஓகேங்களா? ஸோ அது ஒன்றுமே இல்லை, யூனிவர்சல் டெஸ்டிங் மிஷின் சொல்லுவாங்க. UTM அப்படிங்கிற மிஷினில் தான் அந்த டென்சைல் டெஸ்ட்டை நம்மளால் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ அதில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த மைல்டு ஸ்டீலை வந்து ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம லோடு அப்ளை பண்ணுவோம். ஸோ அந்த லோடுனால அதில் ஸ்ட்ரெஸ் வந்து க்ரியேட் ஆகும். ஸோ அந்த ஸ்ட்ரெஸ்னால அந்த மெட்டீரியலில் நடக்கிற டிஃபார்மேஷனை நம்ம கிராஃபாக வந்து ரிப்ரசென்ட் பண்ணுறது தான் ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயின் கர்வ்னு சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ இதுதான் ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயின் கர்வ் ஃபார் மைல்டு ஸ்டீல் சொல்லுவாங்க. ஸோ இதில் வந்து நமக்கு என்ன அப்படின்னா ஒரு 5-6 பாயிண்ட் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான பாயிண்ட்ஸை மட்டும் இந்த கர்வில் நம்ம வந்து லொக்கேட் பண்ணியிருக்கோம், இண்டிகேட் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? ஸோ அப் டு த பாயிண்ட் ஏ. ஸோ ஏ அப்படிங்கிற பாயிண்ட் வர உங்களுக்கு நான் ஸ்ட்ரெஸ்ஸை வந்து என்னுடைய மெட்டீரியலில் இன்க்ரீஸ் பண்ண உங்களுக்கு டிஃபார்மேஷனும் கரஸ்பாண்டிங் டிஃபார்மேஷன் நடக்கும். ஓகேங்களா? அதாவது இப்போ நாங்கள் அதாவது உங்களுக்கு இங்கே எவ்வளோ நான் ஸ்ட்ரெஸ் கொடுக்குறோம் அதுக்கு ஈக்குவலான ஸ்ட்ரெயின் தான் உங்களுக்கு இருக்கும். அதாவது டைரக்ட்லி ப்ரொபோஷனலாக இருக்கும்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ அப் டு பி வரையே உங்களுக்கு அந்த ப்ராப்பர்ட்டி வந்து மெயின்டைன் ஆகும். ஸோ இப்போ அப் டு ஏ வரை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஸ்ட்ரெயிட் லைனாக இருக்கும். ஸோ அதனுடைய பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட் லைனாக இருக்கும். ஸ்ட்ரெஸ்ஸும் ஸ்ட்ரெயினும் டைரக்ட்லி ப்ரொபோஷனலாக இருக்குது அப்படிங்கிறத ஸ்ட்ரெயிட் லைனாக ரிப்ரசென்ட் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ அப் டு த பாயிண்ட் பி அப்படிங்கிற பாயிண்ட் தான் எலாஸ்டிக் லிமிட்னு சொல்லுவாங்க. ஸோ எலாஸ்டிக் லிமிட் தான் ஒன்றுமே இல்லை. ஸோ என்ன அப்படின்னா ஸோ இந்த லிமிட் வர நம்ம கொடுக்குற ஸ்ட்ரெஸ் கொடுக்கும்போது அதில் டிஃபார்மேஷன் நடக்கும். நம்மளுடைய மெட்டீரியலில் கொஞ்சம் டிஃபார்மேஷன் நடக்கும், அதாவது சேஞ்ச் ஆகும், அதனுடைய டைமென்ஷன் வந்து சேஞ்ச் ஆகும். ஸ்ட்ரெஸ்ஸை நான் ரிமூவ் பண்ணுறேன் அப்படின்னா, நான் கொடுக்குற லோடை வந்து ரிமூவ் பண்ணிட்டேன் அப்படின்னா ஸோ வந்து நமக்கு ஒரு பர்டிகுலர் டிஃபார்மேஷன் நடந்திருக்கும் பார்த்தீங்களா, அது ரிட்டன் பேக் அதனோட ஒரிஜினல் ஷேப்புக்கு போக முடியும் என்னுடைய மெட்டீரியல்னால. இப்போ நம்ம எப்படி ரப்பர் பேண்டை வந்து இழுத்துட்டு விட்டோம் அப்படின்னா அதோட ஒரிஜினல் ஷேப்புக்கு போகுது. ஸோ சேம் அதே மாதிரி ஸ்டீல்லையும் ஒரு பர்டிகுலர் ஸ்ட்ரெஸ் வர அதை நம்ம கொடுக்கும்போது அதில் டிஃபார்மேஷன் நடக்கும். அந்த ஸ்ட்ரெஸ்ஸை ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா அதோட ஒரிஜினல் ஷேப்புக்கு போகும். எது வரை இது அப்ளிகபிள் அப்படின்னா அப் டு த பாயிண்ட் பி வர. ஓகேங்களா? ஸோ அது எலாஸ்டிக் லிமிட்னு சொல்லுவாங்க. வித்தின் அந்த எலாஸ்டிக் லிமிட்டுக்குள்ளே ஸ்ட்ரெஸ்ஸும் ஸ்ட்ரெயினும் உங்களுக்கு டைரக்ட்லி ப்ரொபோஷனல்னு சொல்லுவாங்க. சி அப்படிங்கிற பாயிண்ட் அப்படின்னா என்ன அப்படின்னா ஸோ மறுபடியும் உங்களுக்கு கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும்போது உங்களுக்கு உங்களுடைய ஸ்டீலில் உங்களுக்கு வந்து ஈல்டிங் நடக்க ஆரம்பிச்சிடும். ஈல்டிங் அப்படின்னா ஸோ உங்களுடைய இது வந்து உங்களுடைய ஸ்டீல் ராட் வந்து உங்களுக்கு வந்து பெண்ட் ஆக ஆரம்பிச்சிடும். ஓகேங்களா? ஸ்டீல் வந்து ஒரு டக்டைல் மெட்டீரியல் அப்படிங்கிறனால ஈஸியாக அது வளைய ஆரம்பிச்சிடும். ஓகேங்களா? ஸோ இங்கே தான் உங்களால் ஃபெயிலியர் நடக்கிறத விசிபிளாக உங்களால் பார்க்க முடியும். உங்களுடைய ராட் வந்து உங்களுக்கு வளைய ஆரம்பிக்கும். சரிங்களா? ஸோ அதில் அப்பர் பாயிண்ட்டு அப்பர் ஈல்டு பாயிண்ட் சொல்லுவாங்க. திடீர்னு உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் வேல்யூ குறையும். அதாவது நம்ம லோடு என்ன தான் நம்ம கொடுத்துக்கிட்டே இருந்தாலும் உங்களுக்கு டிஃபார்மேஷன் வராது. ஓகேங்களா? குறைய ஆரம்பிக்கும், ஸ்ட்ரெஸ் வேல்யூ குறைய ஆரம்பிக்கும். ஸோ அந்த பாயிண்ட்டில் உங்களுக்கு லோயர் ஈல்டு பாயிண்ட்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ நத்திங் பட் ஸோ உங்களுக்கு பி பாயிண்ட் வரை எந்த ஒரு ஃபெயிலியருமே நடக்காது. ஓகேங்களா? ஸோ சி வந்ததுக்கப்புறம் தான் உங்களுக்கு ஃபெயிலியரே உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகும். ஓகேங்களா? ஒரு வார்னிங் கொடுக்கும். இந்த இடத்துல உங்களுக்கு ஸ்டீல் ராட் வந்து ஃபெயிலியாக ஆரம்பிக்கிற ஸ்டேஜ் தான் ஈல்டிங் ஸ்டேஜ்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ அதில் அப்பர் பாயிண்ட் லோயர் பாயிண்ட்னு இருக்கு. தென் எகெயின் உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும், அல்டிமேட் ஸ்ட்ரெஸ்ஸை ரீச் பண்ணும். அதாவது மேக்ஸிமம் உங்களுடைய ஸ்டீல் ராடால் இவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஸை தான் அதிகமாக எடுத்துக்க முடியும், இவ்வளோ லோடை தான் உங்களால் அதிகமாக எடுத்துக்க முடியும் அப்படிங்கிறத இண்டிகேட் பண்ணுறது அல்டிமேட் ஸ்ட்ரெஸ், மேக்ஸிமம் ஸ்ட்ரெஸ் தட் கேன் வித்ஸ்டாண்ட் த மெட்டீரியல். ஓகேங்களா? ஸோ அதை தான் நம்ம அல்டிமேட் ஸ்ட்ரெஸ்ன்னு சொல்லுவோம். அண்ட் தென் அதுக்கப்புறம் நம்ம என்ன தான் ஸ்ட்ரெஸ்ஸை இன்க்ரீஸ் பண்ணினாலும் உங்களுக்கு வந்து ஃபெயிலியர் நடந்துடும். ஓகேங்களா? உடனே உங்களுக்கு பிரேக் ஆயிரும். ஓகேங்களா? பிரேக்கிங் நடக்கும். டக்டைல் மெட்டீரியல் அப்படிங்கிறனால டக்குன்னு உடையிற சத்தம் உங்களால் பார்க்க முடியும். சரிங்களா? அந்த UTM மிஷினில் நம்ம வந்து ப்ளேஸ் பண்ணியிருக்கும் போது அந்த ஸ்டீல் ராடு என்ன ஆக ஆரம்பிக்கும் அப்படின்னா உடஞ்சிரும். ஸோ அந்த உடையிற அந்த டைமை தான் நம்ம பிரேக்கிங் பாயிண்ட்னு சொல்லுவாங்க.
சொல்லுவாங்க ஓகேங்களா. ஸோ நம்ம ரொம்ப இதில் இன்டெப்த்தாக வந்து நம்ம பார்க்க வேண்டாம். என்னென்ன பாயிண்ட்ஸ் இருக்குது, என்னென்ன ஸ்டேஜஸ் இருக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கலாம். ஸோ அதனுடைய டெஃபினேஷன்ஸும் நம்ம பார்த்துக்கலாம் ஓகேங்களா. அதனுடைய ஒய் ஆக்சிஸில் என்ன மெயின்டைன் பண்ணுவாங்க, ஸ்ட்ரெஸ், அண்ட் தென் எக்ஸ் ஆக்சிஸில் ஸ்ட்ரெயின் வந்து மெயின்டைன் பண்ணுவாங்க. பண்ணுற மெஷின் வந்து யூடிஎம் மெஷின், டென்சில் டெஸ்ட் வந்து பண்ணுவாங்க ஃபார் மைல்டு ஸ்டீல் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஹூக்ஸ் லா அப்படிங்கிறது தான் நான் சொன்னது தான். ஸோ இந்த வித்தின் எலாஸ்டிக் லிமிட்குள்ளே ஸ்ட்ரெஸ்ஸும் ஸ்ட்ரெயினும் டைரக்ட்லி ப்ரொபோஷனலாக இருக்குன்னு சொன்னாங்க பார்த்தீங்களா, அந்த கான்செப்டை தான் ஹூக்ஸ் லான்னு சொல்லி சொல்லுவாங்க ஓகேங்களா. ஸ்ட்ரெஸ்ஸும் ஸ்ட்ரெயினும் டைரக்ட்லி ப்ரொபோஷனலாக இருக்கும் வித்தின் எலாஸ்டிக் லிமிட். ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த எலாஸ்டிக் லிமிட் வேறு தான் இந்த ரெண்டுமே டைரக்ட்லி ப்ரொபோஷனல். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெஸ் இன்க்ரீஸ் ஆனால் உங்களுக்கு ஸ்ட்ரெயின் குறையும், ஸ்ட்ரெஸ் இன்க்ரீஸ் ஆனால் குறையும். ஸோ அப்போ டைரக்ட்லி ப்ரொபோஷனலாக இருக்காது. ஸோ அதனால் எலாஸ்டிக் லிமிட் வர மட்டும்தான் டைரக்ட்லி ப்ரொபோஷனலாக இருக்கும். அதை சொல்கிறது தான் ஹூக்ஸ் லா. ஸோ ஸ்ட்ரெஸ்ஸு இந்த ப்ரொபோஷனாலிட்டி கான்ஸ்டண்ட்டை நான் ரிமூவ் பண்ணணும். அதுக்கு நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா ஒரு கான்ஸ்டண்ட்டை இன்ட்ரடியூஸ் பண்ணுவேன். ஸோ அந்த கான்ஸ்டன்ட் தான் உங்களுக்கு ப்ரொபோஷனாலிட்டி கான்ஸ்டன்ட் சொல்லி சொல்லுவாங்க ஓகேங்களா. இன்ட்டு ஸ்ட்ரெயின். ஸோ அந்த ப்ரொபோஷனாலிட்டி கான்ஸ்டன்ஸ் ஈக்குவல் டு ஸ்ட்ரெஸ் டிவைடட் பை ஸ்ட்ரெயின் ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகேங்களா. இதுதான் ஹூக்ஸ்லாம் இம்பார்ட்டன்ட் கான்செப்ட்ஸ் ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் எலாஸ்டிசிட்டி அண்ட் எலாஸ்டிக் லிமிட் அப்படிங்கிறது ஒன்றுமே இல்லை. ஸோ எலாஸ்டிசிட்டி நான் சொன்னேன் பார்த்தீங்களா. ஸோ உங்களுக்கு லோட் அப்ளை பண்ணும்போது அதில் டிஃபார்மேஷன் நடக்கும். லோடை ரிமூவ் பண்ணேன் அப்படின்னா அதோட ஒரிஜினல் ஷேப்புக்கு வரும் சரிங்களா. ஸோ அதை தான் எலாஸ்டிசிட்டின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா. when a load is given to the material it undergoes deformation when the application of the load is removed. நம்ம அப்ளை பண்ணுற லோடை ரிமூவ் பண்ணும்போது அதனுடைய மெட்டீரியல் வந்து கண்டிப்பாக ரிட்டர்ன் ஆகும் அதனுடைய ஒரிஜினல் ஷேப்புக்கு. ஸோ அந்த லிமிட் அதுதான் எலாஸ்டிக் லிமிட்னு சொல்லுவோம். அந்த ப்ராப்பர்ட்டியை எலாஸ்டிசிட்டின்னு சொல்லி சொல்லுவோம் ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் வந்து யங்ஸ் மாடுலஸ் அப்படிங்கிற ப்ராப்பர்ட்டியை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம் ஓகேங்களா. யங்ஸ் மாடுலஸ் அப்படிங்கிற ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ப்ராப்பர்ட்டி. அது ஸ்டீலுக்கு இருக்கிற ஒரு இம்பார்ட்டண்டான ப்ராப்பர்ட்டி ஓகேங்களா. யங்ஸ் மாடுலஸ் அப்படின்னா நத்திங் பட் ஸ்ட்ரெஸ் டிவைடட் பை ஸ்ட்ரெயின் ஓகேங்களா. சிம்பிளாக சொல்லணும், ஸ்ட்ரெஸ்ஸுக்கும் ஸ்ட்ரெயினுக்கும் இடையில இருக்கிற அந்த ரேஷியோவை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம், யங்ஸ் மாடுலஸ் ஓகே. யங்ஸ் மாடுலஸ் அப்படிங்கிறது லெட் இட் பி டினோட்டட் அஸ் அ இ அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸ்ட்ரெஸ்ஸோட சிம்பிள் எல்லாத்துக்குமே தெரியும் சிக்மா, அண்ட் தென் ஸ்ட்ரெயின் அப்படிங்கிறது எப்சிலான் அப்படிங்கிறது தெரியும். யங்ஸ் மாடுலஸோட யூனிட்டும் அதே தான், நியூட்டன் பர் எம்எம் ஸ்கொயர் ஓகேங்களா, ஆர் நியூட்டன் per meter square or kilonewton per meter square ஓகேங்களா. ஸோ ஸ்ட்ரெஸ்ஸோடைய யூனிட் எதுவோ அதுதான் உங்களுக்கு யங்ஸ் மாடுலஸோடைய யூனிட்டும் கூட ஓகேங்களா. ஸோ இந்த மாடுலஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஓகேங்களா. ஸோ ஏன்னா இதை பேஸ் பண்ணி நம்ம உங்களுக்கு வந்து ப்ராப்ளம்ஸ் வந்து நிறைய ஒர்க் அவுட் பண்ணுவோம் ஓகேங்களா. ஸோ இது யங்ஸ் மாடுலஸ். நெக்ஸ்ட் வந்து ரிஜிடிட்டி மாடுலஸ்ன்னு சொல்லி சொல்லுவாங்க. ரிஜிடிட்டி மாடுலஸ்னாலும் ஷியர் மாடுலஸ் அப்படின்னாலும் ஒன்று தான். அதாவது ஷியர் ரிலேட் பண்ணுற டேர்ம் தான் நம்ம ரிஜிடிட்டி ஆர் ஷியர் மாடுலஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ இதனோட சிம்பிள் வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னா நிறைய புக்கில் நிறைய மாதிரி ஃபாலோ பண்ணியிருப்பாங்க, CGN. ஸோ இந்த மூணு சிம்பிளை எதுனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். C யூஸ் பண்ணலாம், ஆர் G ஆர் N. யூஸ்வலாக N யூஸ் பண்ணுவாங்க, ஆர் வந்து உங்களுக்கு G யூஸ் பண்ணுவாங்க. ரிஜிடிட்டி மாடுலஸ் ஆர் ஷியர் மாடுலஸ். அதனுடைய டெஃபினிஷன் என்ன அப்படின்னா ஷியர் ஸ்ட்ரெஸ்ஸுக்கும் ஷியர் ஸ்ட்ரெயினுக்கும் இடையில இருக்கிற அந்த இதுதான் உங்களுக்கு என்னென்னு சொல்லுவாங்க, அந்த ரேஷியோவை தான் ரிஜிடிட்டி மாடுலஸ்ன்னு சொல்லி சொல்லுவாங்க ஓகேங்களா. ஸோ இம்பார்ட்டன்ட். ஸோ யங்ஸ் மாடுலஸ் ஆகட்டும், ரிஜிடிட்டி மாடுலஸ் ஆகட்டும், அண்ட் தென் பல்க் மாடுலஸ் ஆகட்டும், இது எல்லாமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான கான்செப்ட். ஸோ இது எலாஸ்டிக் கான்ஸ்டன்ட்ஸ்னு சொல்லி சொல்லுவாங்க ஓகேங்களா. ஸ்டீலோடைய எலாஸ்டிக் கான்ஸ்டன்ட்ஸ் ரொம்ப இதில் இது எந்த ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் ஆகட்டும் இந்த டாபிக்ஸில் சம்ஸ் இல்லாமல் கண்டிப்பாக கேட்கவே மாட்டாங்க ஓகேங்களா. ஸோ ரிஜிடிட்டி மாடுலஸ், ஷியர் மாடுலஸ் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஷியர் ஸ்ட்ரெஸ்ஸுக்கும் ஷியர் ஸ்ட்ரெயினுக்கும் இடையில இருக்கிற ரேஷியோ. அண்ட் தென் பல்க் மாடுலஸ் அப்படிங்கிறது என்னென்னு சொல்லலாம் அப்படின்னா டைரக்ட் ஸ்ட்ரெஸ்ஸுக்கும் வால்யூமெட்ரிக்கல் ஸ்ட்ரெயினுக்கும் இடையில இருக்கிற ரேஷியோவை நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். ஸ்ட்ரெயின் டாபிக் நடத்தும் போதே வால்யூமெட்ரிக்கல் ஸ்ட்ரெயின்னா என்ன சொல்லுவோம், ஸோ ஒரு பொருள் இருக்குது, ஒரு திடப்பொருள் இருக்குது அப்படின்னா, ஒரு சாலிடான ஒரு மெட்டீரியல் இருக்குது அப்படின்னா அது மேலே ஒரு கம்ப்ரசிவ் ஃபோர்ஸஸ் வந்து அப்ளை பண்ணுறனால அதனோட வால்யூம் வந்து சேஞ்ச் ஆகும். அதனோட ஒரிஜினல் வால்யூம்லேருந்து உங்களுக்கு ஒரு பர்டிகுலர் வால்யூம் வந்து சேஞ்ச் ஆகும். ஸோ சேஞ்ச் இன் வால்யூம் பை ஒரிஜினல் வால்யூமை தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம் அப்படின்னா வால்யூமெட்ரிக் ஸ்ட்ரெயின்னு சொல்லி சொல்லுவோம் ஓகேங்களா. டைரக்ட் ஸ்ட்ரெஸ்னா என்ன, நம்ம வெறும் ஸ்ட்ரெஸ் படிச்சிருக்கோம், டென்சைல் ஸ்ட்ரெஸ், கம்ப்ரசிவ் ஸ்ட்ரெஸ் பார்த்துருக்கோம். டைரக்ட் ஸ்ட்ரெஸ் அப்படின்னா என்னன்னா நம்மளுடைய மெம்பரில் ஆர் நம்மளுடைய மெட்டீரியலில் ஒரு ஃபோர்ஸஸ் வந்து பெர்பெண்டிகுலராக ஆக்ட் ஆகிட்டு இருந்துச்சு அப்படின்னா அந்த ஸ்ட்ரெஸ்ஸை நம்ம என்னன்னு சொல்லலாம் அப்படின்னா டைரக்ட் ஸ்ட்ரெஸ்ன்னு சொல்லலாம் ஓகேங்களா. ஸோ டைரக்ட் ஸ்ட்ரெஸ்ஸுக்கும் வால்யூமெட்ரிக்கல் ஸ்ட்ரெயினுக்கும் இடையில இருக்கிற ரேஷியோவை தான் என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா பல்க் மாடுலஸ் அப்படிம்பாங்க. அதனோட சிம்பிள் வந்து கேன்னு சொல்லி சொல்லுவோம் ஓகேங்களா. ஸோ இப்போ நம்ம டெஃபினேஷன்ஸ் பார்த்துட்டோம், யங்ஸ் மாடுலஸ், பல்க் மாடுலஸ் அண்ட் ஷியர் மாடுலஸோடைய டெஃபினேஷன்ஸ் பார்த்துட்டோம். அண்ட் தென் அதனுடைய ஃபார்முலாஸ் வந்து இப்போ பார்க்க போகிறோம் ஓகேங்களா. அந்த ஃபார்முலாஸ் ஓரியன்டாக நெக்ஸ்ட் வீடியோஸில் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா சம்ஸ் வந்து பார்ப்போம் ஓகேங்களா. ஸோ அந்த ஃபார்முலாஸோட நம்ம இந்த வீடியோஸை வந்து முடிச்சுக்கலாம் ஓகேங்களா. ஸோ இப்போ என்ன அப்படின்னா நம்ம இப்போ பார்த்த யங்ஸ் மாடுலஸ், ரிஜிடிட்டி மாடுலஸ் அண்ட் பாய்சன்ஸ் ரேஷியோ இந்த மூணு டேர்முக்கும் பாய்சன்ஸ் ரேஷியோ நான் ஏற்கனவே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ஸோ யங்ஸ் மாடுலஸ் அண்ட் ரிஜிடிட்டி மாடுலஸ், பாய்சன் ரேஷியோ இந்த மூணுக்கு இடையில ஒரு ரிலேஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. இந்த ஈக்குவேஷன் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இதை பேஸ் பண்ணி தான் நம்ம நெக்ஸ்ட் வீடியோஸில் வந்து ப்ராப்ளம்ஸ் வந்து ஒர்க் அவுட் பண்ண போகிறோம். ஸோ யங்ஸ் மாடுலஸுக்கும் இந்த ரிஜிடிட்டி மாடுலஸுக்கும் பாய்சன்ஸ் ரேஷியோக்கும் இடையில இருக்கிற ரிலேஷன் ஈஸ் ஈக்குவல் டு என்ன சொல்லலாம் அப்படின்னா 2n × 1 + 1 / m. 1/m அப்படிங்கிறது பாய்சன்ஸ் ரேஷியோ, n அப்படிங்கிறது ரிஜிடிட்டி மாடுலஸ்,
அண்ட் தென் இ அப்படிங்கிறது யங் ஸ்மாலஸ்ட். இந்த மூணையும் ரிலேட் பண்ணுற இந்த ஃபார்முலா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? ஸோ இதை பேஸ் பண்ணி நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்து உங்களுக்கு கேட் எக்ஸாம் ஆகட்டும் எல்லா எக்ஸாம்ஸ்லையும் உங்களுக்கு ரிப்பீட்டடாக கேட்டுட்ருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரிலேஷன்ஷிப் பிட்வீன் யங்ஸ் மாடுலஸ், பல்க் மாடுலஸ் அண்ட் பாய்சன்ஸ் ரேஷியோ. இப்போ பல்க் மாடுலஸ் அந்த டேர்மை இன்ட்ரடியூஸ் பண்ணி ஒரு ஃபார்முலா பார்க்க போகிறோம். யங்ஸ் மாடுலஸ் இஸ் ஈக்குவல் டு பல்க் மாடுலஸ் அப்படிங்கிறது கே அப்படின்னு சொல்லலாம். 3 × k × 1 - 2 / m. ஓகேங்களா? ஸோ இங்கே 1/m அப்படிங்கிறது என்னது? பாய்சன்ஸ் ரேஷியோ, கேங்கிறது பல்க் மாடுலஸ் அண்ட் ஈங்கிறது யங்ஸ் மாடுலஸ். ஸோ இதை வச்சு இன்னொரு ஈக்குவேஷன்ஸ் வந்து அரேஞ்ச் பண்ணுறாங்க. ஓகேங்களா? இஸ் ஈக்குவல் டு 9kn / 3k + n அப்படிம்பாங்க. இதில் கேங்கிறது பல்க் மாடுலஸ், n அப்படிங்கிறது ஷியர் மாடுலஸ். ஓகேங்களா? அண்ட் ஈங்கிறது யங்ஸ் மாடுலஸ். ஓகேங்களா? ஸோ இந்த ஈக்குவேஷன்ஸ்லாம் ஜஸ்ட் நோட் டவுன் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோஸில் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா இது ஓரியன்டாக நம்ம ப்ராப்ளம் பார்க்கலாம். இது இந்த ஈக்குவேஷன்ஸை யூஸ் பண்ணி எப்படி ப்ராப்ளம்ஸ் கேட்குறாங்க அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒர்க் அவுட் பண்ணி பார்க்குறதுனால நமக்கு ஈஸியாக தெரிஞ்சிடும். ஓகேங்களா? புரிஞ்சுதுங்களா? ஸோ யங்ஸ் மாடுலஸுக்கும் அண்ட் தென் ரிஜிடிட்டி மாடுலஸ் அண்ட் பாய்சன்ஸ் ரேஷியோ அண்ட் தென் பல்க் மாடுலஸ் இருக்கிற இந்த 3 ஃபார்முலா இம்பார்ட்டன்ட். அது போக இந்த ஃபார்முலாஸும் நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. 1/m அதாவது இந்த ஈக்குவேஷனையே ஜஸ்ட் ரீஅரேஞ்ச் பண்ணுறாங்க. ஓகேங்களா? ஸோ இங்கே சைடில் நான் எழுதியிருப்பேன். ஓகேங்களா? ஸோ நம்ம இஸ் ஈக்குவல் டு 2n × 1 + m அப்படின்னு எழுதுகிறோமா? ஸோ இந்த ஈக்குவேஷனை நான் இங்கே எப்படி ரீஅரேஞ்ச் பண்ணுறேன்னு பாருங்கள். ஸோ இந்த 2n உள்ள மல்டிப்ளை பண்ணுறேன். 2n இங்கே ஒரு 1/m இருக்கும். ஸோ 2n × 1/mன்னு வரும். ஸோ இந்த 2n இந்த பக்கம் தூக்கிட்டு வந்துடுறேன். e - 2n ஆகும் ஈக்குவல் டு 2n × 1/mன்னு இருக்கும். ஸோ என்ன ஆகும்? e - 2n / இந்த 2n கொண்டு வந்துடுற 1/m. ஸோ அப்போ 1/m என்ன எழுதலாம்? e - 2n / 2n எழுதலாம். ஸோ சேம் இந்த ஈக்குவேஷனை ரீஅரேஞ்ச் பண்ணீங்க அப்படின்னா இந்த ஈக்குவேஷன் வரும். சரிங்களா? ஸோ 1/m அப்படிங்கிறது e - 2n / 2n எழுதலாம். ஆர் 1/m அப்படிங்கிறது பாய்சன்ஸ் ரேஷியோ என்னன்னு சொல்லலாம்னா 3k - e / 6kன்னு எழுதலாம். இந்த ரெண்டு ஈக்குவேஷனை வச்சு 1/m இன்னொரு எழுதலாம். பாய்சன்ஸ் ரேஷியோ 3k - 2n / 6k + 2n அப்படின்ட்டு. ஸோ ஜஸ்ட் வந்து இந்த ஃபார்முலாஸ் தான். இது எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து ஃபார்முலா தான். இது எப்படி வந்துச்சு அப்படிங்கிறது நமக்கு தேவையில்லை. ஸோ இந்த ஃபார்முலாஸ் பேஸ் பண்ணி நம்ம ப்ராப்ளம்ஸ் ஒர்க் அவுட் பண்ணுவோம் நெக்ஸ்ட் வீடியோஸில். ஓகேங்களா? ஸோ இந்த ஃபார்முலாஸ் நோட் டவுன் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த 3 ஃபார்முலா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? அதை பேஸ் பண்ணி இது வந்து ரேராக தான் இந்த ஃபார்முலாஸ்லேருந்து உங்களுக்கு வந்து ப்ராப்ளம்ஸ் வந்து கேட்பாங்க. பட் ஆனால் இந்த 3 ஃபார்முலாஸும் பேசிக். ஓகேங்களா? எலாஸ்டிக் கான்ஸ்டன்ட் அப்படின்னாலே உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயின்னா எலாஸ்டிக் கான்ஸ்டன்ட் அப்படின்னா இந்த 3 ஃபார்முலா தெரியாமல் நமக்கு போகவே முடியாது. ஓகேங்களா? இம்பார்ட்டண்டான ஃபார்முலா. ஓகே, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோஸில் இதில் ஓரியன்டாக நம்ம ப்ராப்ளம்ஸ் பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ என்னோடய வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு எனக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. ஸோ வேறு என்ன சப்ஜெக்ட் நடத்தணும் அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் பின் பண்ணுங்கள். தேங்க்யூ. வேறு ஒரு வீடியோவில் பார்க்கலாம்.